இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அரண்மனை படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படத்தில் சுந்தர் சி இருக்காரு, அதுக்கப்புறம் ஹன்ஷிகா மோத்வானி, லக்ஷ்மி ராய், ஆண்ட்ரியா இவங்க எல்லாரும் வந்து இருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் சம்மந்தப்பட்ட படம் தான். ஹன்சிகா மோத்வானி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கொன்றுவாங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாதனால இவங்க பேயா வந்து அவங்க எல்லாரையும் எப்படி வந்து பழி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரண்மனை வந்துட்டு வினய் இருக்கார் இல்லையா, அவருடைய ஃபேமிலி வந்து வாங்கியிருப்பாங்க. அப்போ இவர் அந்த ஊருக்கு வந்து வருவார் அந்த அரண்மனையை பார்க்கறதுக்காக. அந்த ஊரில் ஒரு கோயிலில் ஒர்க் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் கோயிலில் குட்டி பெருக்க கோலம் போட அந்த மாதிரி அந்த பொண்ணை வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு இந்த எப்படி சொல்கிறதுனா சாமி அடின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பார்ப்பாங்க. அந்த பொண்ணு பேர் வந்து செல்வி. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹன்ஷிகா மோத்வானி தான் இருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃப்ரெண்டை வந்து பொண்ணு பார்க்க வருவாங்க. வர்றதா சொல்லியிருப்பாங்க அந்த ஃப்ரெண்டு. நான் வந்து வேற ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறேன், அதனால எனக்கு இவன் வர்றது பிடிக்கலடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க ஹன்ஷிகா மோத்வானி இரு நான் அவனை முதல்ல நான் விரட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வயலுக்குள்ளே போய் உட்காந்து காட்டா பெல்ட் எடுத்துக்கிட்டு இந்த சர்லிக்கில் வச்சு விடுவாங்க இல்லையா, காக்கா அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி விடுவோம்னு சொல்லிட்டு கார் வரும், கரெக்டாக அடிச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க தலையில் வந்து அடிபட்டுரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க அடித்தது வந்து அவங்கள பார்க்க வந்த மாப்பிள்ளை கிடையாது, இவர் வந்து வினய். அவர் வந்துட்டு அரண்மனையை பார்க்குறக்காக வந்திருப்பார். அடிச்சிருவாங்க. அப்போ ஃபோன் அடித்து என்னடி பண்ணுற, மாப்பிள்ளை வீட்டுக்கே வந்துட்டாண்டி அப்படின்னு சொன்னோன்னே தான் இவங்களுக்கு ஐயோ வேற யாரையும் அடிச்சிட்டமேன்னு சொல்லிட்டு போய் பேசுவாங்க. இந்த மாதிரி ஐயோ அடிபட்டுருச்சா அப்படின்ற மாதிரி இவங்க அடித்தது மாதிரி காமிச்சிக்காம அவருக்கு வந்து தொடச்சி இது பண்ணி எல்லாம் விட்டுருவாங்க. ஆனால் வினய்க்கு வந்து ஹன்சிகா மோத்வானி பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்போ என்ன பண்ணுவார்னா இவங்க தான் எரிஞ்சாங்க அப்படின்ற விஷயம் வந்து அவருக்கு வந்து தெரியாது. என்ன பண்ணுவார்னா அந்த கல்லை எடுத்து ஒரு துணியில் சுற்றி பத்திரமா வந்து வச்சுக்கிடுவார். சொல்லுவார், இதை கொண்டு போயிட்டு நான் லேபில் வந்து டெஸ்ட் பண்ணி கைரேகைலாம் இருக்கும், அதை வச்சு பாரு, அவளை என்ன பண்ணுறேன் பாரு, யாரோ விட்டுருக்காங்க, எரிஞ்சவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயமாக போயிடும், ஏன்னா ஒரு கிராமத்தில் இருக்கிற பொண்ணு இல்லையா, அதனால இந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்களோ எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அரண்மனைக்கு போவாங்க. அன்னைக்குன்னு போயிட்டு அந்த கல்லை எப்படியா திருடிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போய் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் அவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அப்போ சொல்லுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க லவ் பண்ணுற விஷயம் வந்து இந்த வினயோடைய வீட்டுக்கு வந்து லைட்டாக வந்து தெரியும். அது பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஊரில் இவங்க வந்துட்டு ஒரு கோயிலில் தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோயில் நகையெல்லாம் வந்து ஆட்டையை போடுவாங்க. சில இந்த வில்லன்ஸ்லாம் வந்துட்டு ஆட்டையை போடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்துட்டு இதை வந்து சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது இந்த பொண்ணு போய் சொன்னால் தானே தெரியும் ஊர் மக்களுக்கு, இல்லைன்னா தெரிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து கொல்லலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. இன்னொன்று தன்னுடைய முதலாளியவே போய் லவ் பண்ணுறா, இவளோட தகுதி என்ன அவரோட தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து துடிக்க கொண்டு போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இவங்களோட ஆவி வந்துட்டு போகாது, சாந்தி அடையாமல் இங்கேயே இருக்கும், அவங்களெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று இந்த பொண்ணை எங்கே புதைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனைக்குள்ளேயே குழியை வெட்டி புதைச்சி வச்சுருவாங்க. இவங்க லாஸ்ட்டில் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து இருப்பாங்க. வினய் வந்து கொஞ்ச நாள் இவங்களை காணான்னு சொல்லி தேடிட்டு விட்டுருவார். அதோட பார்த்தீங்கன்னா அதே வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஃபேமிலியோடு எல்லாரும் வருவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்சியோட தங்கச்சியை வந்து ஆண்ட்ரியா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்புறம் வந்துட்டு லக்ஷ்மி ராய் எல்லாரும் வந்து வந்திருப்பாங்க. வந்து ஃபேமிலியோடு வந்து இருக்கும்போது சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்கவும் சுந்தர் சீட்டை சொல்லிட்டு இது என்னன்னு சொல்லி பார்க்க சொல்லுவாங்க. அப்போ அவர் வந்து கண்டுபிடிக்கும் போது தான் இந்த மாதிரி செல்வின்ற ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி துடிக்க கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வரும். அவங்கள கொண்ட எல்லா வில்லன்களையுமே அந்த பொண்ணு வந்து பழி வாங்கிடும். ஹன்ஷிகா மோத்வானி வந்து பழி வாங்கிடுவாங்க. லாஸ்ட்டில் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக சாமி கிட்ட வந்துட்டு சில பூஜைகள்லாம் பண்ணி அவங்க வந்து இவங்க ஃபேமிலியிலே யாரையோ வந்து விரட்டுவாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக சுந்தர்சி வந்து சில பூஜைகள்லாம் பண்ணி அவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடைகிற மாதிரி பண்ணியிருப்பார். அதுதான் இந்த படம்.